அதை அமைக்கப்பட்டிருக்கு. அந்த டிசைன் வந்து how he created it, right? வேற லெவல்ல இருந்தது. எல்லாமே புதுசா இருந்தது. ஈவன் தோ இட்ஸ் a love story. அது நம்புற மாதிரி இருக்கா? அது நம்புற மாதிரி இருக்கா? உண்மையிலேயே நம்புற மாதிரி இருந்துச்சு. சீன்லாம் பயங்கரமா பண்ணிருக்காங்க. எக்ஸலன்ட் டைரக்ஷன். அவரோட ப்ரீவியஸ் படங்களோட இந்த படம் பெரிய பெஞ்ச் மார்க்காக இருக்கும். கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு கூட இந்த படத்தை பார்த்தாலும் அவ்வளோ கனெக்டிங்காக இருக்கும். மியூசிக் எப்படி சான்ஸ்லெஸ் அனிதோட கேமியோ இல்லை, ஆனால் ஒரு வாய்ஸ் கேமியோ பண்ணியிருக்கு. பாட்டுலையும் சரி, படத்தில் நடிக்கிற ரோபோவும் சரி. எல்ஐகே ஆப்பை பற்றி அந்த பிரில்லியன்ட் ஆப்பு, நல்ல ஒரு டெக்னாலஜி, நல்ல ஒரு மைண்ட் செட், நல்ல ஒரு திங்கிங்காக அந்த ஆப் வந்திருக்கு. பட் அந்த ஆப் ரியாலிட்டிக்கு வந்தால் வரும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர். ஏன்னா இது வந்து பேட்டன் பேங்க் வச்சுக்கோங்க இந்த ஆப் பண்ணுறோம். எல்லாத்துக்கு மாறாக மாலை போடுவீங்க. மாலை இப்போ எவ்வளோ பெரிய மாலையை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய மாலைடா, 2000 ரூபா மாலை இருக்கும். இவ்வளோ பெரிய மாலையை வேஸ்ட் பண்ணியிருக்காங்கடா. பயங்கரமாக வேலை வேஸ்ட் பண்ணுறாங்க. பணத்தை தண்ணியாக வேஸ்ட் பண்ணுறாங்க. படம் சூப்பராக ஆயிடுச்சா? படம் சூப்பராக ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. பை பாய். ரங்கநாத நடிப்பு. இவ சீமானுக்கு என்ன கேரக்டரு? சீமானுக்கெல்லாம் என்ன கேரக்டர்? சீமானுக்கெல்லாம் அப்பா, ஹீரோவோட அப்பாவா? அது எப்படி இருக்குது அந்த கேரக்டரு? இல்லை, நான் படத்தினுடைய கதை நம்புற மாதிரி இருக்கா? நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த ஜென்ரேஷன் 2040 நடக்குது. அதான் அது நம்புற மாதிரி இருக்கா? நம்பர் கனெக்டிவிட்டியாக எடுத்திருக்காங்களா? படம் பாருங்க. அப்பா படம் டேய் தம்பி படம் எவ்வளோ அப்படி படம் எப்படி இருக்கு? வேணாமா? நல்லா இருக்கு. யார் நடிப்பு பிடிச்சிருந்தது? பிரதீப் நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் படம் இந்த கதை நம்புற மாதிரி இருக்கா? படத்தில் பாடல்கள் கிட்ட இருக்கா? எடுத்திருக்காங்க. ஓகே, நல்லா இருக்கு. ஒரு வாட்டி பார்க்கலாம். நிறைய பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. பிரதீப் ரங்கநாதன் சூப்பர். நிறைய வாட்டி பார்த்தேன். நல்லா சொல்லியிருக்காங்க. ஏஐ பற்றி சூப்பர். நல்லா அனிருத் மியூசிக் செம்ம. நிறைய எஃபெக்ட் போட்டிருக்காரு அவரு. நல்லா பண்ணுறாங்க. பாடல்கள் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு சார். என்னென்ன பிடிச்சிருந்து உங்களுக்கு படத்தில்? என்னென்ன பிடிச்சிருந்து? லைக் ஏஐ டெக்னாலஜி பற்றி லவ் பண்ணி நல்லா சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபுல்லாக இது வந்து செட் ஆகும் யோசிக்கிறேன். பட் சூப்பராக இருந்துச்சு. இல்லை, என்னென்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பிடிச்சிருந்தது? ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சிருந்தா அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜாலியாக பண்ணியிருந்தாங்க. சாரோட ஆக்டிங்கு, இவரோட ஆக்டிங்கு, விக்னேஷனோட ஸ்க்ரீன் ப்ளே, ரிட்டன் ப்ளே எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக ஆயிடுச்சா? படம் சூப்பராக ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. பை பாய். எஸ் ஏ சூர்யா ஓகே. எஸ் ஏ சூர்யா பற்றி சொன்னீங்களே. சூப்பர் ஆக்டிங். அவர்
அவர் எப்போவுமே தெரியும், அவர் நல்லா தான் பண்ணுவார், நல்லா பண்ணியிருக்காரு. சீமானும் சூப்பராக பண்ணியிருக்காரு. சீமான் இருக்கார் உள்ள நிறையா சீன்ஸ் நல்லா இருக்கு. எஸ் ஏ சூர்யா டான்ஸும் பற்றி சொல்லியிருந்தீங்க. எஸ் ஏ சூர்யா ஆமாம், அவருடைய ஃபேமே அவரோட டான்ஸ் தான். இது வேறு லெவலில் இருக்கா? எஸ் ஏ சூர்யாவுக்கு அடுத்த கட்ட நகர்வா? இப்போ எல்லாம் சம்பளத்தை கூட ஏற்றிட்டாரு ஒன்று தெரியலையா? சரி, ஆனால் நல்ல படம், ஃப்யூச்சரை பற்றி எடுத்துருக்காங்க. இதை 2040 படி அது 40ல் வச்சு எடுத்துருக்காங்க படம் மாதிரி. இது வந்து சரியான படம் சொல்ல வந்தால் என் ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்ல படம், எல்லோரும் வந்து பாருங்கள். நல்லா இருக்கும். 100 கோடி வச்சிருவார். ஹீரோ ஹீரோயின் ஆக்டிங் எல்லாமே சூப்பரு. டேரக்டர் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல படம், எல்லாமே செம்மையாக இருந்துச்சு தலை. எதுவுமே போரிங்கே இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு. டிஜிட்டலோட இப்போ இந்த காலத்தில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துருக்காங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்ல ஹிட்டாக போகணும். சார் ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும். படம் நல்லா இருந்ததுங்க, பார்த்தோம். ப்ரோபைட் வெட்டியில் பார்த்தோம், ரொம்ப நல்ல படம். எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அனிருத்தோட மியூசிக்காகவே வந்து பாருங்கள். அவரோட கன்சர்ட்டையும் சொல்லலாம், எல்லா பாட்டுமே நல்லா இருக்குது. குடும்பத்தோட பார்க்கலாம். ரொம்ப நல்ல படம். சீமானு, எஸ் ஏ சூர்யா ஆக்டிங்கு, அவரை விக்னேஸ்வரன் யோசிச்சிருந்த விதம், ஹவ் யூ விஷன் 2040 ரைட், அண்ட் அந்த மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாமே நல்ல படம். கண்டிப்பாக குடும்பத்தோட வந்து பாருங்கள். இந்த சம்மருக்கு செம்ம படம். இல்லை, இவர் அந்த 40 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சுங்கிற மாதிரி அந்த கதை அமைக்கப்பட்டிருக்கு. அந்த டிசைன் வந்து ஹவ் யூ கிரியேட்டட் ரைட், வேறு லெவலில் இருந்தது. எல்லாமே புதுசாக இருந்தது. ஈவன் தோ இட்ஸ் லவ் ஸ்டோரி. அது நம்புற மாதிரி இருக்கா? அது நம்புற மாதிரி இருக்கா? உண்மையிலே நம்புற மாதிரி இருந்துச்சு. சீக்கிரம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இல்லை, எஸ் ஏ சூர்யா கேரக்டர் அவர் அந்த எல்ஐகேவோட ஓனராக வர்றாரு. நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாரு. லைக் ஹவ் யூ எலிவேட்டட் த கேரக்டர். அவர் நடிச்சதுனால தான் அது அந்த அளவுக்கு எலிவேட்டடாக இருக்கும். நல்லா இருந்துச்சு. ஹீரோயினுக்கு அவங்க ஸ்கோப் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. எதுவுமே ஆடாக தெரியல, நல்லா இருந்துச்சு. நம்ம அனிருத் மியூசிக் தான் பெருசாக முதல்லேருந்து சொன்னது. அனிருத்தோட கான்செப்ட் தான். அனி மியூசிக் கேட்கணும்னா வந்து பாருங்கள், வேறு லெவல். மியூசிக் அனிருத் நல்லா பண்ணியிருக்காங்க. எப்போ போல நல்லா சீமான் சார்லாம் நீங்கள் போய் படத்தை பாருங்க, சூப்பராக இருக்கலாம். ஒர்க்கு தான் அவர் 5 4 தான். படத்தை என்ன சொல்லுவாங்க, படத்தை ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. இது எப்படி சாத்தியம்? அது ஃபோனே இப்போ புதவங்களுக்கு நல்லா பழகுறாங்க, பழகணும். ஃபோன் நல்ல படம். 2040 சொல்லி எடுத்துருக்காங்களா? அது எப்படி சிஜி ஒரு கூட நல்லா பண்ணுறாங்க. இப்போ ஃபோன் இல்லாமல் எப்படி நண்பர்கள் வட்டத்தை வளர்த்துக்க முடியும்? இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் தானே நண்பர்கள் வட்டம் இருக்குது. கேள்வி ஒரு சின்ன பையனை கேட்டீங்கன்னா நான் எப்போ நான் கான்ஃபிடன்ஸ் எப்படி இருந்தது? என் பாயிண்ட் ஆஃப் படம் நல்லா இருந்துச்சு. நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வச்சு வரல, அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா காமெடி இருந்துச்சு. ஆனால் அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. நல்லா எடுத்திருந்தாங்க. நல்லா ஃபைட்டிங் சீன்லாம் சீமான் சூப்பர் நல்லா பண்ணியிருந்தாரு. அப்பா கேரக்டர்லாம் நல்லா பண்ணியிருந்தாரு. இந்த படம் நல்லா சீமான் நல்லாவே பண்ணாரு. 2040 சொன்னேன் இந்த மாதிரி ஆகிடும். எல்லாம் தரல, நம்மளுக்கு தெரியாது அது. ஆனால் கிட்டத்தட்ட அப்படி தான் நல்லா இருந்தது படம் பார்க்க. ஆனால் இது ரொம்ப ஓவராக அந்த 2080 அந்த மாதிரி சொல்ல வர மாதிரி இருந்தது. 2040 இது ஆக சான்ஸ் கம்மி தான் ஆகும். ஆனால் சான்ஸ் கம்மி தான். லைட்டாக மாற்றம் வரும். மேலே ட்ரோன் பறக்குது, யூஎஃப்ஓ பறக்குது, அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி மாடர்னாக தான் இருந்தது. நான் உண்மையாக நம்ப முடியல. ஏதோ ஒரு மாதிரி ஸ்பைடர்மேன் படம் பார்த்த மாதிரி வித்தியாசமாக இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது. எல்லாம் படம் ஆப் எனக்கு கிடைச்சா பண்ண மாட்டோம். அவர் பண்ணுவார் தான், அதே தான். இப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டு பார்க்க வேண்டியதா. எல்ஐகே மூவி சூப்பராக இருந்துச்சு. 2 டைம்ஸ் சரியாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங் சூப்பர். பெரிய வாட்டி பார்க்க நல்லா சொல்லியிருக்காங்க. ஏஐ பற்றி சூப்பர். நல்லா அனிருத் அனிருத் மியூசிக் செம்ம. நிறைய எஃபெக்ட் போட்டிருக்காரு அவர். நல்லா பண்ணுறாங்க. பாடல்கள் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு சார். என்னென்ன பிடிச்சிருந்து உங்களுக்கு படத்தில்? என்னென்ன பிடிச்சிருந்து? லைக் ஏஐ டெக்னாலஜி பற்றி லவ் பண்ணி நல்லா சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்க்குலாம் இது வந்து செட் ஆகும். பட் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நல்ல படம். ஃப்யூச்சரை பற்றி எடுத்துருக்காங்க. இதை 2040 படி அது 40ல் வச்சு எடுத்துருக்காங்க படம் மாதிரி. இது வந்து சரியான படம் சொல்ல வந்தால் என் ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்ல படம், எல்லோரும் வந்து பாருங்கள். நல்லா இருக்கும். 100 கோடி வச்சிருவார்.
ஹீரோ ஹீரோயின் ஆக்டிங் எல்லாமே சூப்பரு. டேரக்டர் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல படம் எல்லாமே செமையாக இருந்துச்சு தலை. எதுவுமே போரிங்கே இல்லை, எல்லாம் நல்லா இருந்துச்சு. டேய் ஒரே ஒரு வார்த்தைடா. டேய் தம்பி ஒரே ஒரு வார்த்தைடா. டேய் ஒரே வார்த்தைடா, ஒரு வார்த்தைடா. அழகா இருக்கடா, பார்த்து சொல்றா. சொல்ற, நீயே சொல்றா. படம் செம்ம ஹிட்டுண்ணா. நல்லா பக்கத்தில் வச்சுக்கோ. இப்படியே வச்சுக்கோ. படம் நல்லா இருக்கு, வந்து ஃபேமிலியாக வந்து பாருங்க. குடும்ப படம் தான். டிஜிட்டலோட இப்போ இந்த காலத்தில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துருக்காங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்ல ஹிட்டாகும் படம். பிடிச்சிருக்கீங்களா படம் எப்படி இருந்துச்சு? ரெக்கார்ட் ஆன் பண்ணிங்களா? படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சென்னையில் பிறந்து வாழ்ந்தவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம சென்னையை அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. ஒரு இடத்தும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக டிஃப்ரெண்டாக காமிச்சிருக்காங்க. ஒரு வருஷம் கழிச்சு எப்படி தான் இருக்குமோ நம்மளாம் வந்து விஷுவல் படம் பார்க்க மாட்டோம். விஷுவலாக அவ்வளோ அழகாக ட்ரீட்டாக இருக்குது. ஸோ எக்ஸலண்ட். ஆஸ் ஆல்வேஸ் பிஆர்எஸ் திங்ஸ் எல்லாமே இருக்குது. ஐ எம் வெரி ஹாப்பி டு see him again. நெக்ஸ்ட் படத்து வெயிட்டிங். மற்ற கேரக்டர்ஸ் there are lot of cameos, lot of children roles இருக்கு. எல்லா மிஸ்கின் சார் ரோல் இருக்கு, அதுவும் ஒரு வேல்யூ இருக்கு. சீமான் எல்லாரையும் கூப்பிட்டு நடிக்க வச்சிருக்காங்க, எல்லாருக்குமே வேல்யூ இருக்கு. எக்ஸலண்ட் டைரக்ஷன். அவரோட ப்ரீவியஸ் படங்களோட இந்த படம் பெரிய பெஞ்ச் மார்க்காக இருக்கும். கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு கூட இந்த படத்தை பார்த்தாலும் அவ்வளோ கனெக்டிங்காக இருக்கும். மியூசிக் எப்படி சான்ஸ்லெஸ். அனிதோட கேமியோ இல்லை, அவட ஒரு வாய்ஸ் கேமியோ பண்ணியிருக்கு. பாட்டுலையும் சரி, படத்தில் நடிக்கிற ரோபோவும் சரி. எல்ஐகே ஆப்பை பற்றி அந்த பிரில்லியன்ட் ஆப்பு, நல்ல ஒரு டெக்னாலஜி, நல்ல ஒரு மைண்ட் செட், நல்ல ஒரு திங்கிங்காக அந்த ஆப் வந்திருக்கு. பட் அந்த ஆப் ரியாலிட்டிக்கு வந்தால் வரும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர். ஏன்னா இது வந்து பேட்டன் பேங்க் வச்சுக்கோ இந்த ஆப் பண்ணுறோம். ஆல்ரெடி அந்த கில் போட்டு ஃப்ரெண்ட் ஆப்பு அதுக்கு எல்லாம் சம்மந்தம் அதெல்லாம் கன்சிடர் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்தீங்க எல்ஐக்கு வந்து சூப்பரான ஆப், நல்லா டிட்டர்மெண்ட்டாக பண்ணிக்கலாம். சென்னை 2040 அந்த மாதிரி ஆகிடும் கண்டிப்பாக. ஆக்சுவலி அந்த கோடி கூட நம்ம காட்டுவாங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து அடுத்த வருஷம் கூட நீங்கள் பண்ணலாம். பெரிய செலவுலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு கோடி 2 கோடிலாம் வச்சுக்கோங்க. செந்தாமன் மூணு கோடி விடுன்னு போட்டிங்கன்னா எல்லாருமே ஃபோட்டோ எடுக்க சூப்பரான ஸ்பாட்டாக அது மாதிரி தான். அது 2 வருஷத்துல நீங்கள் பண்ணலாம். எல்ஐக்கு 2 வருமா? வரலாம், ஏன் வரக்கூடாது? பிஆரே நடிக்கலாம், பிஆரோட பையன் நடிக்கலாம், அவரோட திறமை நடிக்கலாம். 2080 படத்தில் மைனஸ் இருக்கா? ஒரு மனுஷன் கிடையாது. எனக்கு படம் பிடிச்சிருக்கு. இந்த கதை வந்து ஃபேண்டசியாக இருக்கா இல்லை நேச்சுரலாக இருக்கா? அந்த கதை ஆக்சுவலி ஃபேண்டசி படம், நேச்சுரலான கதை. ஃபேண்டசி ஏற்றுக்குவாங்க, மக்கள் ஏற்றுக்குவாங்களா? படம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அதாவது ஆடியன்ஸோட பார்க்கும்போது இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே அவங்களோட ஜாப் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சீமான் அவர் சொல்ல வேணாம். சீமான் அந்த எஸ்டே சூர்யா பற்றி என்ன எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே, சாங் வந்து வேறு ஒன்று நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு ஆக்சுவலாக? தேட்டர் வந்து படத்தை பாருங்க, ஓடிட்டு பாருங்க, பண்ணாதீங்க. அதான் தேட்டரில் வந்து படத்தை பாருங்க.